பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. கல்வி நிலையங்கள் நிறைஞ்ச பாளையங்கோட்டை தொகுதி தென்னகத்தின் ஆக்ஸ்போர்ட் என்றே அழைக்கப்படுது. வியாபாரம், பீடி சுற்றுவது தொகுதி மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் 1,33,972 ஆண் வாக்காளர்கள், 1,31,141 பெண் வாக்காளர்கள், 17 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,55,130 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. 1977 இருந்து தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த தேர்தல்களில் அதிகபட்சமாக திமுக 6 முறை வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. அதிமுக 3 முறையும், முஸ்லீம் லீக் கட்சி 2 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. தொகுதியில் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் 89,117 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ஜெரால்ட் 36,976 வாக்குகளை பெற்று தோற்றார். 52,141 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்துல் வஹாப் வெற்றியை வசமாக்க 2001 இருந்து வெற்றி பெற்றுட்டு வர தொகுதி தங்களோட கோட்டைன்னு திமுக நிரூபிச்சது. இப்போ தேர்தல் நெருங்க பாளையங்கோட்டை தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். பாளையங்கோட்டை தொகுதியில் இன்னும் சாலைகள், புது சாலைகள் நிறைய போடப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா மக்கள் நெருக்கடி கேட்ட போக்குவரத்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே முன்னால் இடம் எடுத்து வச்சுட்டாங்க. எதுனா தெற்கு பைபாஸ் ரோடு இருக்குது. தெற்கு பைபாஸ் ரோட்லேருந்து நேருஜி கலையரங்கம் வர ஒரு சாலை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே நில ஆக்கிரமிப்பு நிலத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இன்னும் சாலை போடப்படவே இல்லை. பாளையங்கோட்டை உள்ள அனைத்து சிறு தொழில் வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தரமாக இந்த கடைகள் இல்லை. கடைகள் இருக்கனாலும் அரசு அதிகமான ஒரு குத்தகைக்கு கொடுக்குறதுனால அந்த மக்கள்னால அந்த இது குத்தகை எடுக்க முடியல. ஒரு நடுத்தரப்பட்ட மக்களுக்காக ஒரு பொது இடங்களில் சிறு சிறு தொழிலுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கடைகள் அமைத்து கொடுத்தால் அவங்க தொழில் முன்னேறுவாங்க. ஒரு சாலைகளுக்கு இடைஞ்சல் இருக்காது. மேலப்பாளையம் பகுதியில் மக்கள் அடர்த்தியாக வாழ்கின்ற பகுதி. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சுகாதார வசதின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா மற்ற மண்டலங்களை விட, மாநகராட்சியில் உள்ள மற்ற மண்டலங்களை விட இந்த மேலப்பாளையம் மண்டலத்தில் சுகாதார வசதி ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் குப்பைகளும் கழிவு நீர்களுமாக தான் இருக்கும். புறநையாரை சுத்தப்படுத்துறது வேணும். 15 இடங்களில் கலக்குறாங்க, சாக்கடை கலக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 12 இடங்கள் பாளையங்கோட்டை பகுதியில் தான் வருது. திட்டங்களை அறிவித்து அதை அப்படியே கிடப்பில் போடாமல் தாமிரபரணியை அது உயிராதாரத்தை சீக்கிரமாக தூர்வாரணும். அதுக்கான அந்த சாக்கடை தண்ணி கலக்காமல் இருக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளணுங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்களின் தேவைக்காண்டி ரொம்ப காலமாக தண்ணீர் தேவைப்படுகிறது. பல பகுதிகளில் சரியாக தண்ணி வரல. இதை உடனடியாக இங்கே இருக்கிற பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி சரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.